அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுவோமா? ஒரு அருமையான ஒரு ஆராதனை. பிரசங்கத்தை விட ஆராதனையில தான் தேவன் அதிக மகிழ்ச்சி அடைகிறார். ஜெபிக்கும் போது நாம் அவரோடு பேசுறோம், வேதத்தை தியானிக்கும் போது அவர் நம்ம கூட பேசுறாரு. ஆனா இந்த ஆராதனை நேரத்துல நாமும் அவரும் கலந்து உறவாடுறோம். சொல்லுவோமா? ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நல்ல ஆராதனை. அல்லேலூயா. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இருக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இருக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உவசனம் எனக்கு உணவாகும், உணவுக்கெல்லாம் மருந்தாகும். உவசனம் எனக்கு உணவாகும், உணவுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன் ராஜா, இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்டானே, உம்
உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் யாவரையும் பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் நாமத்தினாலும் நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சுகமும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலே கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பது எப்படி என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்வோம். பிலிப்பியர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் திருச்சபைக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே 2 விதமான சந்தோஷம் இருக்கிறது. ஒன்று கர்த்தருக்குள் நாம் அடைகிற சந்தோஷம். இன்னொன்று எபிரேயர் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் நல்ல கவனமா கேளுங்க. மோசேவை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுவோமா? 2 விதமான சந்தோஷத்தை வேதம் நமக்கு இங்கே எடுத்து வைக்கிறது. ஒன்று கர்த்தருக்குள் அடைகிற சந்தோஷம். அல்லேலூயா. இது மனுஷங்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்காது, உலகமும் நமக்கு கொடுக்காது. நாம செய்யற பாவத்தினாலேயும் அந்த சந்தோஷத்தை அடைய முடியாது, பிசாசாலையும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தருக்குள் நான் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் கர்த்தரோடு எப்படி இருக்கிறேனோ அதை வைத்துதான் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது எப்படி? என்ன செஞ்சா நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன்? கிறிஸ்தவங்களால அப்படி இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல. ஆனா வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் சொல்ல விரும்புறேன். கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறு அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறும்போது உனக்கு கர்த்தருடைய சந்தோஷம் வந்துடும். உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 5, 7 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. 7 நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நான் சந்தோஷமாய் இருக்கணும்,
என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே வழி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ உன் முழு இருதயத்தோடு அப்படின்ட்டு அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மோசேவின் இடத்திலே எப்படியெல்லாம் இந்த ஜனங்க என் மேல அன்பு கூறணும், எப்படியெல்லாம் இந்த ஜனங்க என்னை ஆராதனை செய்யணும், எப்படியெல்லாம் இந்த ஜனங்க என்னால வழி நடத்தப்படணும், எப்படியெல்லாம் இந்த ஜனங்க என்னை துதிக்கணும், எப்படியெல்லாம் இந்த ஜனங்க என்னிடத்துல வரணும், எப்படியெல்லாம் இந்த ஜனங்களை நான் நடத்தணும், எப்படியெல்லாம் இந்த ஜனங்களை நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும்னு சொல்லி மிக அருமையாய் ஒரு தீர்க்கதரிசியை நியமித்து அந்த தீர்க்கதரிசியோடு தன்னுடைய காரியங்களை தேவன் பகிர்ந்து கொள்ளுகிற முறையை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்குள் கர்த்தருடைய ஜனங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கர்த்தரை அந்த ஜனங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? நான் ஏன் இன்னைக்கு ஆராதனை கொஞ்சம் சிறப்பாக ஒரு டச்சிங்கா இருந்ததுன்னு நான் சொன்னேன்னா, ஒரு ஆராதனை அப்படின்னு சொல்லும்போது அங்கே தேவ பிரசன்னம் இறங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் இறங்காத ஒரு இடத்திலே தேவன் வரமாட்டார். தேவன் உலாவாத ஒரு இடம் அது ஆராதனை செய்கிற இடம் அல்ல. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை சந்தோஷமா நாம வச்சாதான் கர்த்தர் நம்மளை சந்தோஷமா வச்சுப்பார். ஆமென் சொல்லுங்க. அவர் சந்தோஷப்பட்டாதான் நாம அவருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் குடும்பத்துல நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீ ஆராதிக்கிறவர் உன்னால சந்தோஷம் அடையணும். அல்லேலூயா. எப்படி அவர் சந்தோஷப்படுவார்? முழு இருதயத்தோடு அவரை தேடும் பொழுது, முழு இருதயம் நிறைவான மனசோடு கூட கர்த்தர் சமூகத்தில் குடும்பமா காத்திருக்கணும். அவர் ஆமென் சொல்லுங்க. மனரம்யமா அவர் சமூகத்தில் அவர் ஆராதிக்கணும். எந்த சுயநலமும் இல்லாம எதிர்பார்ப்பும் இல்லாம அவரை சந்தோஷப்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி முழு இருதயத்தோடு குடும்பமா நீங்க தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நீங்க ஆராதனை செஞ்சு பாருங்க. கர்த்தருக்குள்ள நீங்களும் உங்க குடும்பமும் சந்தோஷமா இருப்பீங்க. அப்படி இல்லாம ஓடி ஓடி 24 மணி நேரம் உழைச்சாலும் நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன். அல்லேலூயா. காலையில துக்கத்தோடு தான் எழுந்திருப்பேன், இரவில துக்கத்தோடு தான் போய் படுப்பேன். ஆமென். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பொத்தலான பையில போட்டா மாதிரி தான் இருக்கும் உன் வருமானம், உன் பிரயாசம், உன் குடும்பத்தினுடைய நிலைமை. அது மாறவே மாறாது. ஏன்னா நீ தேட வேண்டியவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு தேடல அப்படின்னு சொன்னா நீ சந்தோஷமா இருக்கவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க ஒன்னா செக் பண்ணி பாருங்க. உண்மையா நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா போய் வீட்டுல போய் உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க. உண்மையா நீங்க சிரிக்கிறீங்களா யோசனை பண்ணி பாருங்க. நான் சொல்றேன் இல்ல. அல்லேலூயா. இல்ல. உங்க ஜெபம் கூட சந்தோஷமா இல்ல. ஏதோ ஒரு குறையோடு தான் நீங்க சபை உள்ள வரீங்க, சபையை விட்டு வெளியே போறீங்க. அல்லேலூயா. எத்தனையோ முறை கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு தான் போறீங்க. ஆனா சந்தோஷமா தான் போறீங்களா? இங்கிருந்து போகும்போது அதே துக்க முகத்தோடு வாடலான முகத்தோடு வியாகுல நிறைந்த ஆவியோடு தான் வெளியே போறீங்க. ஏன் என்னால சந்தோஷமா இருக்க முடியல? நீ ஆராதிக்கிறவர் உன்னால சந்தோஷமா இல்ல. அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி என்னிடத்தில் வருவார்கள், என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுப்பார், ஒரு ஓய்வு கொடுப்பார். ஆமென். அவருடைய சந்தோஷத்துல உங்களுக்கு பங்கு கொடுப்பார். ஆமென். அவருடைய சந்தோஷத்துல உட்பிரவேசிக்க வைப்பார். ஆராதனை என்றது நீங்க சந்தோஷப்படுறதுக்கு செய்யறது கிடையாது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க,
ஆராதனை நீ சந்தோஷப்படுறதுக்கு செய்யறது இல்லை, உன்னால அவர் சந்தோஷம் அடையும். அதான் ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனையில ஆவியானவர் உன் ஆவியோடு கூட இணைவார், உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ராமன் சொல்லுவோமா? ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அப்படி சொல்லுகிறது, அவர் உன்னுடைய ஆவியுடைய கூட சாட்சி கொடுப்பார். ராமன் சொல்லுவோமா? ஆராதனை செய்யும் போது உன்னை மறுரூபமாக்குவார், உன்னை மகிமையிலே மூடுவார், உன்னை கனப்படுத்துவார். கர்த்தர் உன்னை பரிசுத்தத்திலே கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. முதலாவது, நாம ஆராதனை செய்கிறவர் இன்னார் என்பதை அறிந்து ஆராதிக்க வேண்டும். இயேசு சொன்னார் யோவான் 4:24, தேவன் ஆவியா இருக்கிறார். Now listen to me. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியா இருக்கிறவரை ஆவியோடு ஆராதிக்கும் போது கர்த்தருடைய சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கும். அல்லேலூயா. பழக்க தோஷத்துல ஆராதனை பண்ணாதீங்க, ஆவியோடு ஆராதனை செய்யுங்க, கருத்த ஆராதனை செய்யுங்க, உண்மையோடு ஆராதனை செய்யுங்க. உங்க ஆராதனை அந்த சுகந்த வாசனையை அவர் முகர வேண்டும். அது ஒரு தூப வர்க்கம் போல் அவர் சமூகத்துக்கு போகணும். ஏன்னா அவர் ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. பொய்யான ஆராதனை, மெய்யான ஆராதனை ரெண்டையும் கர்த்தர் அறிவார். உண்மை இல்லாத ஆராதனை ஒரு வானம் வரைக்கும் கூட போவாது. அல்லேலூயா. நாம செய்யற ஆராதனை தேவனுடைய இருதயத்தை ஆமென் சந்தோஷப்படுத்தணும். நம்மை குறித்து மனஸ்தாபப்பட்ட அதே தேவன் நம் மூலமாய் சந்தோஷம் அடைய வேண்டும். அப்பதான் நாம சந்தோஷமா இங்க இருப்போம். அல்லேலூயா. அப்படி இல்லாம எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளவு நகை போட்டாலும், எங்க எத்தனை இடத்துக்கு நீங்க போய் வந்தாலும் நீங்க துக்கத்தோடு தான் வீட்டுல படுப்பீங்க. செக் பண்ணி பாருங்க. நீங்க படுக்கும்போது சந்தோஷமா படுக்கிறீங்களா ஒரு நாளாவது? இல்ல. அதுக்கு காரணம் முழு இருதயத்தோடு, ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவர் நீங்க இன்னும் தேடல, அன்பு கூறல. யாரோ ஒரு ஊழியக்காரன் சொல்லி ஆராதனை பண்ணக்கூடாது, யாரோ ஒரு ஊழியக்காரன் சொல்லி ஜெபிக்க கூடாது, ஒரு ஊழியக்காரன் சொல்லி வேதத்தை தியானிக்க கூடாது. அப்படின்னா நாம தேவனை விட்டுட்டு ஊழியக்காரனை பார்க்கணும்னு அர்த்தம். ஆமென். இங்க வேதாகமம் சொல்லுகிறது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. கருத்தா சொல்லணும். கர்த்தர் யாருன்ட்டு பிள்ளைங்களுக்கு இப்பவே அடையாளம் காட்டி கருத்தா சொல்லணும். நம்முடைய ஆண்டவர் இன்னாரு, இப்படிப்பட்டவர், இந்த மாதிரி நம்மளை அழைச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி நடத்துவாரு, நீயும் அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். எவ்வளவு அழகா தீர்க்கதரிசி அங்க சொல்றாரு, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. நாம நம்ம பிள்ளைங்களுக்கு உட்கார்ந்து இருக்கும் போது, படுத்திருக்கும் போது எதை பத்தி பேசுறோம்? ஒரு வீட்டுல ஒரு சின்ன பையன் ஓடி வந்து, அம்மா அம்மா எனக்கு நோவா கதை சொல்லுன்ட்டு அம்மா கிட்ட கேட்கறாங்க. ஆவிக்குரிய தாய். அந்த தாய், ஏய் முக்கியமான சீன் போய் நிக்குது, தூரப்போ. அது தெரிஞ்சு கேட்குதோ தெரியாது கேட்குதோ அந்த சின்ன பையன். ஆனா அந்த ஆவிக்குரிய தாய் சொல்லுது, ஆவியில சவர வர வரவா அது சொல்லுது, ஏய் முக்கியமான சீன் வருது போ. இது ஆண்டவர் பார்க்கிறாரா இல்லையா? நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைங்களும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? உன் பிள்ளைங்கிட்ட எதை பேசுற? சில பேரு அந்த பிள்ளை சின்ன வயசுலயே, டேய் அவங்கிட்ட பேசாதடா, அந்த வீட்டுக்கு போவாத, ஏய் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. சின்னதிலேயே விஷத்தை விதைக்கிறது அதுங்களுக்குள்ள. அங்க போவாது, இவங்கிட்ட பேசாத, அவனை தொடாத, இதை பார்க்காத, போவாதுன்ட்டு சின்ன வயசுலயே. நல்லதை சொல்லி பிள்ளைங்களை வளர்க்குற ஆவிக்குரிய பெற்றோர்களே கம்மி தான். சின்ன வயசுலயே அதுங்களுடைய வாழ்க்கையினுடைய திசைய பெற்றோருங்க வேற ஒரு டைரக்ஷன்ல திருப்பி விட்டுறாங்க. அது ஒயின் ஆகிதான் கையில மொபைல் கொடுத்துட்றாங்க.
இவங்க தூக்கி அதை கொஞ்சம் கெஞ்சி அதை சால்வ் பண்றது இல்லை, மொபைல் தான் அதுங்களை சால்வ் பண்ணுது. அல்லேலூயா. அதுங்க மையன் ஆகியதா போதும், கையில போனை கொடுத்துட்றாங்க எதனா ஒன்று வச்சு, அவ்வளோதான். அது பொம்மை படத்தில் ஆரம்பிச்சு அது வேற ஒண்ணுல போய் முடியுது. பிள்ளைங்களுக்கு நாம கருத்தா போதிக்க வேண்டியதை போதிக்கலைன்னா பிள்ளைகளுக்கு பிசாசு போதிச்சுட்டு இருப்பான். அல்லேலூயா. பிசாசு போதிச்சுட்டு இருப்பான், பிசாசு படம் காட்டின்னு இருப்பான். உட்கார்ந்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், நடக்கிற போதும் நாம பிள்ளைங்களுக்கு கர்த்தர் இன்னார் என்பதை போதிக்கணும், அவன் யார் என்றதை போதிக்கணும், அவன் ஏன் இந்த பூமிக்கு விதைக்கப்பட்டான் போதிக்கணும், அவனுடைய வேலை என்ன, வாழ்க்கை என்ன, அடுத்தது அவன் என்ன செய்யணுன்றதை இப்பவே போதிக்கணும். அப்பதான் கர்த்தருக்குள்ள நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். எதுக்கு பார்த்தாலும் பிள்ளைங்க கையில போனை கொடுத்துறது பெற்றோர்கள். அது சாப்பிட்றதுக்கே போனை தான் கேட்குது, தூங்கினா போனை கேட்குது, நடந்தா போனை கேட்குது, பார்த்தா போனை கேட்குது, போனு கூடியே வாழ்ந்துருது கொஞ்ச நாள். ஃபஸ்ட்லாம் அம்மாவுடைய மடியில பிள்ளைங்க இருப்பாங்க, இப்போ எந்த பிள்ளைங்களும் தாய் மடியில இருக்கிறது இல்லை, போன் மடியில தான் இருக்குது. பக்கத்துல சொல்லுங்க, பொண்ணுங்க ஒழுங்கா வாழ, இல்லைனாக்கா உன் கண்ணு முன்னாடியே உன் புள்ள வேற ரூட்ல இருப்பான். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணுமா, கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டு, ரெண்டாவதாக கர்த்தருக்குள்ள நாம சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். சாதாரண ஜெபம்லாம் நமக்கு கர்த்தருக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்காது. ஆமென். சாதாரண ஜெபம், சில பேருடைய ஜெபம்லாம் ஒரு ஃபீலாவே இருக்காது, ஒரு ஃபீலாவே ஜெபிக்க மாட்டாங்க. சங்கீதம் 14:2 எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வு, அந்த உணர்வு நமக்கு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கும் போதுதான் வரும். அல்லேலூயா. சாதாரணலாம் ஜெபம் பண்ண முடியாது. ஒரு இடத்துல ஒரு அம்மா ஜெபிச்சதை நான் பார்த்தேன். எப்படி தெரியுமா? ஒரு கையில போன், சொல்லுமா, வந்துடுறேன், இதாவே சோத்திரம்பா சோத்திரமா, ஆண்டவரே இந்த மகனை ஆசீர்வதிங்க, நீ போய்கினாரு, பஸ்ல வந்துடுற போய்கினாரு. என்னையா இது? அங்க ஒருத்தங்கிட்ட பேசுது, இங்க ஒரு இடத்துல ஜபம் பண்ணுது. என்ன சில பேருடைய ஜபம் என்ன தெரியுமா? ஜபத்துலன்ட்டு அந்த அம்மா உட்காந்து எந்த போயிட்டு டேக்ஸ் அவ்வளோ கரண்டி எடுத்து நோண்டிட்டு இருக்கோம். அப்பதான் துணி துவைக்கும், அலசி போறோம், சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பதான் பிள்ளைங்க கிட்ட போயிட்டு இது பண்ணோம். மரியாதை இல்லாத ஜபம், பக்கத்தை கை பிடிச்சோம். ஜபம்னா முதல்ல உனக்கு மரியாதை வரணும். யாரு சமூகத்துல உட்காந்துருக்கிற? எழுந்து போற, அப்பதான் பாத்ரூமுக்கு போற, அப்பதான் துணி துவைக்கிற, அழுக்கு துணியை தொடர, அப்பதான் யாருன்னா அவங்க கிட்ட ஏந்து ஓடி பேசுற, அப்பதான் போன் வருது பேசுற. சபை உள்ளே தைரியமா போன் பேசுற விசுவாசிகளா இருக்குது. வெக்கமே இல்லாம அப்படிலாம் இருக்கு சபை உள்ள. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணாதான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி வச்சிருக்கிறாங்க, கத்து கொடுத்துருக்கிறாங்க. ஜெபம்னா எப்படி? மோசே ஜெபத்துக்குன்னு சீனாய் மலையில ஏறின உடனே கர்த்தர் இறங்கல. 6 நாள் புசியாம குடியாம அந்த தேவ மனுஷன் காத்திருந்தார். 7வது நாள் கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. 40 நாள் புசியாம குடியாம கர்த்தரோடு கூட ரொம்ப நெருக்கமா சம்பாஷணை பண்ணி இறங்கி வந்தாரு. ஜனங்களால மோசேவுடைய முகத்தை பார்க்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு பிரகாசம். நீ ஜெபிச்சா ஏதாவது ஒரு மாற்றம் உன் முகத்துல நாச்சு வரணும். உன் முகத்தை அடுத்தவங்களுக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கணும். நீ ஜபம் பண்ணிட்டு கண்ணாடியில போய் நீயே பாரு, கண்ணாடி சொல்லும் ஒழுங்கு மரியாதையா போயிடு. சில பேர் அழகா ஆகணும்ட்டு தேய்ச்சி ஆனா அதுங்களுக்கு சந்தோஷமே வரல. கண்ணாடி அதுங்க முறைக்குது, கண்ணாடி அதுங்களை பார்த்து முறைக்குது. ஒண்ணு நீ போனோம், இன்னனாக்கா கண்ணாடி தான் உடையணும்.
பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு வெளியே போய் பாரு, உன் முகம் எல்லாருக்கும் ஒரு பிரகாசமாவே தெரியும். அல்லேலூயா. சீக்கிரம்ல ஒரு அம்மா எனக்கு தெரியும், கண்ணங்கரையேன்னு இருக்கும். ஆனா அந்த அம்மா மூஞ்ச பார்த்துக்கினே இருக்கலாம் போல இருக்கும். அப்படி ஒரு தேஜஸ் இருக்கும், கரையேன்னு இருக்கும், முடியும் அதுவும் ஒன்னா இருக்கும். ஆனா அது மூஞ்ச பார்த்துக்கினே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஜபம், தேவ பிரகாசம் இருக்குது முகத்துல. வாசிங்க வசனத்தை. யூதா 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல உங்களை உறுதிப்படுத்திக்குங்க. ரெண்டாவது, நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்றது அப்படின்னு சொன்னா, முதலாவது அந்த உணர்வு, ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி. அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஆவிக்குரிய மரியாதையோடு அந்த ஜெபத்துல இருக்கணும். அல்லேலூயா. நான் யாருகிட்ட பேசுறேன் அப்படின்ற ஒரு பயமும் மரியாதையும் அச்சமும் எனக்கு வரணும். அந்த ஒரு எண்ணத்தோட நான் ஜெபிக்கும் போது மரியாதையோடு அவரை இறங்கி வருவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்றேன். நீ மரியாதையான ஜெபம் செய், அவரும் மரியாதையா உன்னை வச்சுப்பார். மரியாதை இல்லாத அவர்கிட்ட இரு, நீ எல்லாருக்கிட்டையும் மானம் கட்டு போங்க. அல்லேலூயா. ஆமா, ஜெபம்ட்டு நீ உட்கார்ந்துட்டா அதுக்கப்புறம் எங்கேயும் எழுந்து நடக்க கூடாது, எந்த போனையும் தொடக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, குழந்தைய தூக்கக்கூடாது, குட்டியை தூக்கக்கூடாது, புருஷனுக்கு சோறாக்கி போடுறேன், குழம்பாக்கி போடுறேன், அதெல்லாம் எதுவுமே வச்சுக்கூடாது. கர்த்தர்னா கர்த்தர் சமூகத்துல தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணும் போது உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு. யாக்கோபுக்கு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, கர்த்தருக்குள்ள நாம சந்தோஷமா இருக்கணும்னா உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. Now listen to me. கவனிங்க. முதல்ல நாம ஆராதனையில கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும். ரெண்டாவது, ஜெபத்துல பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு, அல்லேலூயா. புருஷன், மனைவி, பிள்ளைங்க இப்படி ஜெபிக்கிறீங்க சொன்னா ஒருவர் குற்றங்களை ஒருவர் நீங்க தேவனுக்கு அறிக்கை செய்யணும். ரகசிய பாவங்கள், புருஷனுக்கு தெரியாம செய்யற பாவம், மனைவிக்கு தெரியாம செய்யற பாவம், பெற்றோருக்கு தெரியாம செய்யற பாவம், சபைக்கு தெரியாம செய்யற பாவம், அல்லேலூயா. இதை நீங்க அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். மனசுல இருக்கிற அசிங்கெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா கர்த்தருடைய சந்தோஷம் உள்ள வரும். அல்லேலூயா. மனசுல இருக்கிற எல்லா பாரங்கள், கவலைகள், துக்கங்களை எல்லாம் ஜெபத்துல இறக்கிட்டா கர்த்தருடைய சந்தோஷம் உனக்குள்ள வந்துடும். சந்தோஷமா இருக்க முடியும். உங்க இருதயத்துல ஏகப்பட்ட காரியங்களை நீங்க அழுத்தி புதைச்சு வச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் எப்படி வெளியேற்றணும்னு கூட உங்களுக்கு தெரியல. வேதத்துல எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு, ஒரு வழி இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்துல நீங்க எல்லாத்தையும் அறிக்கையிட்டா அவர் எல்லாத்தையும் சரி செஞ்சு உங்ககிட்ட கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் சரி செஞ்சு தருவார். அசிங்கமான நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி கையில கொடுத்துருவார். அல்லேலூயா. அழுதுக்குனே இருக்கிற சில அழுமூஞ்சி விசுவாசிங்க இருக்கு. ஜெபம்னாலும் அழுவ ஆரம்பிச்சிடும். அது எங்கதான் தண்ணி உள்ள வச்சுக்கிறோம், குடம் குடமா வந்தோடனே அழுவோம், எழுவு வீட்டுல உட்காந்தா மாதிரி. அவங்களுக்கு ஜெபம்னாலும் அழுதுனோம். தோத்திரம். இங்க வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நீதிமான் ஜெபம் பண்ணா அந்த ஜெபமே ரொம்ப ஊக்கமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். அல்லேலூயா. உங்க ஜெபம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். நீங்க பேசுற வார்த்தை எல்லாம் வீண் வார்த்தைகளை அலம்பக்கூடாது. அவர் சமூகத்துல பேசும்போது அவருக்கு பிடிக்கணும். அவர் மனசை நீங்க வசியப்படுத்தணும். அல்லேலூயா.
அவர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். உங்களை பத்தி பேசணும், அவரை பத்தி பேசணும், அவருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு உறவு உண்டாயிருக்குதா ஜெபத்துலன்னு பார்க்கணும். வசனத்தோடு கூட உங்களை இணைச்சிக்கணும். ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்க இப்படி என்னை குறித்து நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு சித்தமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க. அப்படி ஜெபத்துல அவரும் நீங்களும் கலந்து கலந்து பேசும்போது அந்த ஜெபம் ஊக்கமுள்ள ஜெபமாய், உற்சாகமுள்ள ஜெபமாய் கர்த்தர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. சில பேர் ஜெபிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெபம் ஊக்கமா இல்லை, உற்சாகமா இல்லை. எப்ப பார்த்தாலும் நீ புலம்பிட்டு போற. புலம்புறது கிடையாது ஜெபம். ஜெபம் அப்படின்னாலுமே அதுல கருத்தான வார்த்தை இருக்கணும். அல்லேலூயா. கருத்தா பேசணும், டிசிப்ளினோட பேசணும், ஒழுக்கம் நிறைந்த வார்த்தைகளை பேசி பாருங்க. கண்டிப்பா கர்த்தருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்தது, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா அவசர புத்தி இருக்கக்கூடாதுங்க. அவசரப்படுறவன் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க மாட்டான். உடனே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிடணும், உடனே அவர் பில்டிங் வாங்கிடணும், உடனே கார் வாங்கிடணும், உடனே பேங்க் ஃபுல்லா பணம் வந்துடணும் அவருக்கு. இல்லைனாக்கா கர்த்தரையே உயிரை எடுத்துடுறாங்க. வேத வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களை நீங்க வாசிக்கும் போது அங்கே பரிசுத்த பேதுரு எழுதியிருக்கிறார். வாசியுங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, கவனமா கேளுங்க, கர்த்தருக்குள்ள நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஏற்ற காலத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்படி அவர் உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்தை கைக்குள்ள பக்கத்துல தட்டி சொல்லுங்க. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்துற வரைக்கும் நீ அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அடங்கி இருக்கிற ஒரு மனசு, ஒரு சுபாவம் நமக்கு வேணும். அடங்கணும். முதல்ல அவசரப்பட்டு எதையும் பதறி போய் கர்த்தர் சமூகத்துல பேசவே கூடாது. அல்லேலூயா. சில பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்குள்ள புதுசா ஒரு ரூண்டை போட்டு இதுகளாவே ஏதாவது ஒண்ணு வாங்கி சாட்சி சொல்றது. கர்த்தர் எனக்கு அப்படியாக அந்த காரியங்களை வாங்கி கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி? கர்த்தர் உன்னை கடன் வாங்கி அதை வாங்கி வச்சுட்டு இங்க சாட்சி சொல்ல சொன்னாரா? சொல்லுங்கம்மா. வட்டிக்காரனை பார்த்தா உனக்கு அப்படியே படப்படன்னு ஆயிடுது. வட்டிக்காரன் வந்துட்டான், எப்படியாவது 5 நிமிஷம் வட்டியோ 10 நிமிஷம் வட்டியோ கொடு. என் கூட்டுக்காரன் தான் இருக்கிறானே, அவனை கட்டினது அவனை வச்சு செய்யறதுக்கு தான். கொடு, வட்டிக்கு கொடு, தண்டலுக்கு கொடு, என்னத்தனா கொடு. 3 முடிச்சு எப்ப எனக்கு போட்டான அவன் செத்தான், நான் உயிராயிட்டேன். நிறைய பொண்டாட்டிங்க வீட்டுல உட்காந்துக்கணும், அதுக்கு ஒண்ணும் முடியல. அவங்க வீட்டுக்கார காலையில சமைச்சு ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டு குத்துட்டாருனாக்கா ஃபுல் ரெஸ்ட். இந்த அம்மா அப்படியே யோசிக்கிறது, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். அந்த நேரத்தில் ஜெபிக்கணும், பைபிளுக்கு போய் தியானிக்கணும், 4 பேருக்கு வசனத்தை போய் சொல்லணும். அந்த எண்ணம் இல்லை. வீட்டுக்காரர் வெளியே அனுப்பினா இந்த அம்மாவுக்கு ரெஸ்ட்டு. என்ன பண்ணலாம், எதனா ஒன்று வாங்கி போட்டு அந்த மனுஷன் தலையில் ஆமென் அவர் வந்தாருனாக்கா கட்டின பாவத்துக்காகவே உன்னை இப்படி மொச்சு பார்க்கறதுக்கு ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமா, அது எப்படியோ கேட்டா கடனை உடனே வாங்கினாச்சும் வாழணுமா? கடனை சத்தமா சொல்லுங்க, கடனை உடனே வாங்கி வாழணுமா? நீ வாழல, வாழா வெட்டியா இருப்ப. அல்லேலூயா. எப்படி வாழ்வ? கடனை உடனே வாங்கிட்டான் நீ வாழ மாட்ட, வாழா வெட்டியா தான் இருப்ப. ஒன்னும் வீட்டுக்காரர் வாழா வெட்டியா இருப்பாரு, நீ இருப்ப. அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அடங்கி இரு. 25 வருஷம் ஆபிரகாம் அடங்கி இருந்தார். அல்லேலூயா. ஈசாக்கு பிறந்தார். அடங்கணும். தேவன் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் ஜெபத்துல காத்திருக்கணும். யாருக்கிட்டே நம்ம பிரச்சனையை போய் சொல்லி நாமளே நமக்கு மண்ணடி கொட்டி கூடாது. அல்லேலூயா. யாருக்கிட்டே குடும்ப ரகசியத்தை போய் சொல்லாதீங்க. புருஷன் எப்படி இருந்தாலும் கர்த்தர் சரி செய்யற வரைக்கும் காத்திருங்க. அவனை யான் தான் கட்டணும், பாவி அடிச்சேன்னு கொல்றானே, சாக கூட மாட்டானே, அப்படியே 10 வீட்டுல போயிட்டு அவருடைய ஓலையை படிச்சு அவரை டாரா கீக்கிறது. அப்புறம் எப்படி அவர் பேண்ட் ஷர்ட் போட்டு வெளியே போவாரு?
அதாவது கர்த்தர் எதை செய்யணுமோ அதுக்கு ஒரு காலம் வச்சுக்கிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஒரு காலம் வச்சுக்கிறார். அல்லேலூயா. அது ஏற்ற காலம் வர வரைக்கும் நல்ல நல்ல கை அழித்து சொல்லு, கொஞ்சம் அட்டங்க அட்டங்க அட்டங்க. இன்னும் உங்களுக்கு எவ்வளவுதான் உபதேசம் பண்றது? இயேசு கிறிஸ்துவா இருந்தாருனாக்கா இன்னாரும் ஜாட்டியில தான் பிரசங்கமே வந்திருக்கும். பவுலா இருந்தாருனாக்கா இன்னாரும் பெரம்பு பிரசங்கம் தான். அல்லேலூயா. பின்னி இருப்பாரு. அன்பா வரணுமா, பெரம்போட வரணுமா? அட்டங்க இருங்க, அப்ப அவர் உங்களை உயர்த்துவார். அடுத்ததா என்ன சொல்றாரு? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வச்சிருங்க. அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு விசுவாசி சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா உங்க கவலைகளை அவர்கிட்ட சொல்லிட்டா நீங்க கவலைப்படக்கூடாது. பக்கத்துல சொல்லுமா, பக்கத்துல சொல்லு. உங்க கவலைய அவர்கிட்ட சொல்லிட்டா நீ அதுக்கப்புறம் கவலைப்படக்கூடாது. அதான் இயேசு சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். ஏன்னா நீ என்கிட்ட உன் கவலையெல்லாம் சொன்னதுனால அதை நான் சரி செய்வேன். நீ கவலையும் என்கிட்ட சொல்லிடுற, நீயும் கவலையாகிற. அப்படியே என்கிட்ட சொன்ன நீ கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? புருஷன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்க வேலை என்ன? ஃப்ரீ ஆயிடணும். புருஷன்கிட்டயும் சொல்லிடுது, நீயும் அப்படியே டம் கட்டின்னு அப்படியே இருந்தீங்கன்னா பார்ப்பாரு, அதான் என்கிட்ட சொல்லிட்டல நான் பார்த்துக்கிறேன், நீ ஃப்ரீ ஆயிடு. என்கிட்டயும் சொல்லிட்டு நீயும் முறைச்சி நிற்கிற, அப்படியே என்கிட்ட சொன்ன. கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரு. நிறைய புருஷங்களை நோண்டி விட்டா உட்காந்து அழுவக்கூடிய அளவுக்கு இருக்கு நிறைய விஷயம். ஒரு பாஸ்டர் மீட்டிங்ல பேசினேன். ஒரு பாஸ்டர் ஸ்டேஜ் ஏறி வந்து கையை பூச்சின்னு அழுகுறாரு. புல் வீட்டுல மட்டும்தான் பாஸ்டர் நான் வாழ்றேன், வீட்டுக்குள்ள நான் வாழாவட்டியா இருக்கிறேன். ஏயா உள்ள போனாலுமே என்ன கழட்டி மாற்றான். அடின்னு அடி வெளியே சொல்ல முடியல பாஸ்டர். அப்படியே இப்ப சொல்ற, கர்த்தர் உங்க மூலமா எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டாரு. அப்புறம்தான் நானே நினைச்சேன், ஊழியக்காரனே இப்படி சொன்னான், விசுவாசிக்கு நிலைமை ரொம்ப மோசம் ஆண்டவரு சொன்ன. கத்தாவே சோத்திரம். இந்த ஆம்பளைகள் எல்லாம் கொஞ்சம் லைட்டா சொல்லி விட்டா பொண்ணுங்களோட மோசமா பயப்படுறீங்க, அழுவப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு நீங்க படாத பாடுபடுத்துறீங்க பொழுது. ஐயோ, கர்த்தருக்கு சோத்திரம். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. அல்லேலூயா. விழித்திருங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஏற்ற காலம் வரைக்கும் காத்திருக்கணும், அடங்கி இருக்கணும். அது மட்டும் இல்லாம தெளிவா இருக்கணும். பக்கத்துல சொல்லுமா, தெளிவு இல்லாம இருந்தா நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன். ஒரு குழப்பத்திலேயே இருக்கிற 24 hours நீ எப்படி சந்தோஷமா இருப்ப? புருஷன் வந்தா புருஷனே நீ வந்து ஏதோ பேய பார்க்குற மாதிரியே வந்துட்டான பாவி, ஏதாவது போட்டு அவனை தூங்க வச்சிடணும். ஒரு அம்மா சொல்லுது, அவனுக்கு எதனா போட்டு அவனை தூங்க வை. என்னது ஏமா, மாசம் 30,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரியா, ஒரு மட்டு மரியாதை வேணாம்? அந்த அம்மா சொல்லுது, வந்துட்டாண்டி ஏதாவது போட்டு அவனை தூங்க வை, ஏதாவது போட்டு தூங்க வையா. புரியுதுங்களா? எப்படி சந்தோஷமா இருப்ப? ஒரு ஆள் பொண்டாட்டிய கர்த்தருன்னு ஒருத்தர் உயிரா இருந்தா இவரை என்னைக்கு சாவடிக்கிறாரோ அன்னைக்குதான் அவர் உயிராக்குறாரு. உயிர்த்தை நான் விசுவாசிப்பேன். இன்னொரு இடத்துல ஒரு பாஸ்டர் போயிட்டு ஒரு குடும்பத்துல, ஏங்க நீங்க ஆண்டவர் ஏத்துக்கலன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க, ஆண்டவர் ஏத்துக்குன்னா பரலோகம் போயிடுவீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் கேட்கிறாரு, இவன் எங்க போவா செத்தா? ஆண்டவுடைய புள்ள செத்தா பரலோகம் போவாங்க, இவ அங்க போறான்னா நான் அங்க வரமாட்டேன். அந்த ஊழியக்காரருக்கு ஒண்ணுமே புரியல, திருத்திருந்து முடிக்கிறாரு. தப்பா சொல்லிக்கணும் இல்ல, அவர் எப்படி கேட்டுக்கிறாரு பாருங்க. அப்ப மனசுக்குள்ள எவ்வளவு இருக்கு பாருங்க. சும்மா லைட்டா தான் சொன்னாரு, நீங்க ரட்சிக்கப்பட்ட பரலோகம் வருவீங்க,
இல்லைன்னா நரகம் போயிடுங்க. இவர் கேட்டார் ஒண்ணு, இவன் எங்க போவான்? இவங்க ஆண்டவருக்குள்ள பரலோகம் தான் போவாங்க. இவன் அங்க போறான்னா நான் அங்க வரமாட்டேன். அதப்பா அது அந்த ஒரு சம்பவத்தை என்னால என்ன சொல்றதுன்னே தெரியல. இவன் அங்க போயிட்டான், பரலோகத்துக்கு கூட நான் வரமாட்டேன்றாரு. அப்ப எப்படி பாரு அந்த அம்மா வீட்டு உள்ள பொண்டாட்டியா இல்லாம வேற எதுவாவா இருக்குது. ஒரு சிஸ்டர் கல்யாணம் ஆன 6வது மாசத்துலயே டைவர்ஸ் கொடுக்குறியா? என்னடா நீ என்னவோ சாக்லேட் கேட்குற மாதிரி கேட்குது. டைவர்ஸ் கொடுக்குறியா இல்லையா? ஏன் டைவர்ஸ் கேட்குற? ஃபர்ஸ்ட் உன்னை பிடிச்சிது, இப்போ உன்னை பிடிக்கல. அதே மூஞ்சி தான், அதே கலர் தான். அதான்டா ஃபர்ஸ்ட் உன்னை பிடிச்சது, இப்போ உன்னை பிடிக்கல, டைவர்ஸ் கொடு. ஏமா கல்யாணம் என்னன்னு தெரியாமையே இப்போ கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பக்கத்தில் சொல்லு, நீங்க நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, விழிப்பா இருங்க. ஏன்னா இந்த உலகம் முழுவதும் நம்மை கர்த்தருக்குள்ள இருந்து பிரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சந்தோஷத்திலிருந்து, கர்த்தருடைய உறவை விட்டு நம்மளை பிரிக்கிறதுக்கு இந்த உலகம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. பாவ சந்தோஷங்களை நமக்குள்ள அனுப்பி 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 நம்ம ஆவியை கெடுத்து, ஆத்மாவை கெடுத்து, சரீரத்தை கெடுத்து, பாவ சந்தோஷங்களை உள்ள வர வச்சு கர்த்தருடைய சந்தோஷத்தை வெளியே எடுக்க முயற்சி பண்ணுது. அல்லேலூயா. கிறிஸ்துவ பிள்ளைங்க ரொம்ப தெளிவா, ரொம்ப விழிப்புணர்வோடு கூட இருக்கணும்ட்டு ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா வேதத்தை தியானிக்கணுமா. வேதத்தை தியானிக்கும் போதுதான் கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கைதிகளாய் எண்ணப்படுற ஒரு கைதியை விடுதலை பண்ணா அவன் எவ்வளவு சந்தோஷமா இருப்பானோ, அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற காரியங்களில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கும் போது நமக்கு கர்த்தருக்குள்ள சந்தோஷம் கிடைக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா கவனிங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாதுங்க. கர்த்தருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா துன்மார்க்குடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது. துன்மார்க்க இப்போ எப்படி செயல்படுறான்? மீடியா மூலமா செயல்படுறான். எப்படி செயல்படுறான்? ஐயா சத்தமா சொல்லுங்கய்யா, சத்தமா சொல்லுங்க. எப்படி செயல்படுறான்? துன்மார்க்க ஆவி மீடியா மூலமா செயல்படுது. நாம மொபைல்ல சரி, டிவியில சரி, வெளி உலகத்துல பேசும்போது சரி, நிறைய துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நிறைய நமக்கு கிடைக்குது. அல்லேலூயா. இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை நாம டிவி மூலமாகவோ, மொபைல் மூலமாகவோ, சீரியல் வழியாகவோ நாம அதிகமா அந்த ஆலோசனைகளை கேட்கறதுனால நமக்கு கர்த்தருடைய சந்தோஷம் கிடைக்காம போகுது. கர்த்தருக்குள்ள சந்தோஷமாவே இருக்க முடியல. இந்த ஆலோசனைகளை எல்லாம் நம்ம கேட்டு 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 நம்ம ஆவிய சந்தோஷமா நம்ம வச்சுக்க முடியாத அளவுக்கு வந்துட்டோம். நமக்கே தெரியாம நம்ம கட்டப்பட்டுக்கிறோம். அல்லேலூயா. நமக்கே தெரியாம தேவ சமூகத்தை விட்டு விலகி இருக்கிறோம். நிறைய பேரால ஜெபிக்க முடியல. கரெக்டா நான் சொல்றது? நிறைய பேரால ஜெபிக்க முடியல. அடுத்ததாக கவனமா கேளுங்க, இந்த ஆலோசனைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பிடும். செல்போன்ல நமக்கு நல்ல விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு, கெட்ட விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. நல்லதை நம்ம தேடிக்கணும். அல்லேலூயா. நன்மையானது தேடணும், தீமையானது அதிகமா இருக்கு, தேடவே தேவையில்லை, அதுவாகவே வரும். ஆனா நன்மையை நாம தேடணும், அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும். துன்மார்க்கருடைய ஆலோசனையிலிருந்து முதல்ல தேவ ஜனங்க வெளியே வரணும். அடுத்தது பாவிகளுடைய வழியிலே நம்ம நிற்க கூடாது. சொந்தக்கார ரூபத்தில் இருக்கலாம், நண்பர்கள் ரூபத்தில் இருக்கலாம், புருஷ ரூபத்தில் இருப்பாங்க, மனைவி பிள்ளைங்க ரூபத்தில் கூட இருப்பாங்க. அவங்க கர்த்தரை அறியாதவங்க சொன்னா அவங்க வழியில நம்ம நிற்க கூடாது. அல்லேலூயா. அவங்கள நாம சந்திக்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கணும், அவன் ரட்சிக்கப்படணும். அதனால நான் அவனை போய் சந்திக்கணும். அது நடுவுல எக்காரணத்தை கொண்டு அவனோடு கூட உறவாடக்கூடாது. சித்தப்பா இருக்கட்டும், பெரியப்பா இருக்கட்டும், சொந்தக்காரனா இருக்கட்டும், பந்தக்காரனா இருக்கட்டும்,
அவன் பாவி அப்படின்ட்டு உனக்கு தேவன் சொன்னா அவன் வழியில போய் நிக்காத. எந்த அழைப்பு கொடுத்தாலும் நல்லா இருந்து ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சு நீ போய் நின்று கர்த்தருடைய சந்தோஷத்தை இழந்துருவ. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராம இருந்தா நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கலாம். கேலிக்கட்டல் பண்ணிக்கினே இருப்பாங்க சில பேர், பாக்குறீங்களா? அல்லேலூயா. சமீப நாட்களா பரியாசம் செய்யக்கூடிய காமெடிகள், இப்ப லேட்டஸ்டா ஊழியக்காரர்களை பரியாசம் பண்ணக்கூடிய ஊழியக்காரர்கள், அல்லேலூயா, ஊழியக்காரங்களே பரியாசம் பண்ணக்கூடிய ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் விதவிதமா ஒரு கிளிப் எடுத்து போட்டு அப்படி பரியாசம் பண்ற ஆவிகள் எழும்பிச்சு. இந்த மாதிரியான ஆவிகள் இருக்கிற இடத்துல எல்லாம் உட்காரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலுடைய வேதத்துல தியானமா இருந்தா கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கலாம். லைக் பண்ணணும் பைபிளை. அல்லேலூயா. வசனத்தை உங்க வாயில தேடுவீங்க, அறிக்கையிடுவீங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். வசனத்தை சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்குங்க. ஏன் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு சொன்னா நம்மை நாமே ஆராய்ந்து நிதானிக்கிறத விட்டுட்டோம். அல்லேலூயா. ஆமா, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஒரு ஆவிக்குரியவனா தினைக்கும் அவன் ஆராய்ஞ்சு பார்க்கணும். எந்த இடத்துல நாம சரியில்லை, எந்த இடத்துல நம்ம சரியா ஆக வேண்டியது இருக்குது, கர்த்தர் என்ன பேசுறாரு, எந்த இடத்துல நம்மளை சரி செய்யணும்னு நினைக்கிறாரு, இதெல்லாம் தினைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிடணும். ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானிக்கும் போது கர்த்தருடைய சந்தோஷம் நமக்கு வந்துடும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நாம அலசும் போது, நம்முடைய வாழ்க்கையை நாம ஆராயும் போது, நிதானிக்கும் போது கர்த்தருடைய சந்தோஷம் நமக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. யாருமே நீ சிரி, நீ கையை தட்டு, நீ காலை தூக்கு, நீ பாடு சொல்லவே தேவையில்லை. சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீத பாட கடவன். நீ சந்தோஷமா இருந்தா அப்படி வரும் பாட்டு இனிமையா உனக்குள்ள. சில பேர் என்ன ஆராதனை பண்ணாலும் கடபரிய முழுங்கின மாதிரியே. அது எப்படிதான் 3 மணி நேரம் அந்த சபையை மொத்தி பார்த்துட்டு போறியோ, ஆண்டவருக்கும் உனக்கும் தான் அந்த மகா பெரிய பாபிலோன் ரகசியமே தெரியும். அப்படியே மொச்சி பார்த்துட்டே போயிருக்கியே பலிபெடுத்த. ஐயா, வேதாகம சொல்லுகிற நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. பைபிள யாரா பேசினாலுமே இன்னைக்கு விசுவாசிங்களுக்கு டைம் பார்க்க ஆரம்பிச்சிருக்குங்க. வாட்சை திருப்பி 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 பாவி முடிக்கவே மாட்டானே. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அங்க போனோம், இங்க சபை உள்ள வரும்போதே வெளியே ப்ரோக்ராம் போட்டுட்டு தான் உள்ள வர்றது. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. கர்த்தருக்குள்ள சந்தோஷமாவே இருக்க முடியாது. பைபிளை கேட்கணும், சத்தியத்தை கேட்டுக்கினே இருக்கணும். இயேசு கிறிஸ்து 3 நாள் 3 இரவு 3 பகல் அந்த ஜனங்களை வனாந்தரத்துல மலை அடிவாரத்துல உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணாரு. 3ஆவது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்ற எண்ணம் இவருக்கே வந்துச்சு. அதுவும் சீசர்கள் சொல்றாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, எல்லாரையும் அவங்க கிராமத்துக்கு அனுப்பிச்சு கொடுக்க போயிட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்டு வரட்டும். அவர் சொன்னாரு, 3 நாள் பிரசங்கம் பண்ணிக்கிறேன், அவங்க போய் சாப்பிடணுமா, இங்கவே நீங்களே கொடுங்க. அல்லேலூயா. அற்புதம் இங்கவே நடக்கும். ஆமென். வசனத்தை எவ்வளவு நாம கேட்கிறோமோ அவ்வளவு நமக்கு ஆறுதல், ஆரோக்கியம். ஆமென். நித்திய ஜீவன். வசனத்தை கேட்கிற மனுஷன் கர்த்தரோடு கூட நெருக்கமா இருப்பான். கர்த்தருடைய ரகசியங்களை உள்வாங்கிறவன், கர்த்தருடைய அதிசயங்களை ஆராய்ச்சி பண்றவன், அவன் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பான். கண் மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருப்பான். அல்லேலூயா. வசனத்தை நேசிக்கணும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. எவ்வளவு வசனத்தை நம்ம அதிகமா தியானம் பண்றோமோ அந்த அளவுக்கு
கர்த்தருடைய சந்தோஷம் பரம ராஜ்யத்தினுடைய ஆமென் அந்த கானானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க ஆரம்பிச்சிருவோம். இங்க இருந்துக்குனே நித்திய ஜீவ அனுபவத்துக்குள்ளே நம்ம வந்துருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாவிகளோடு அவர் பழகினாரு. விபச்சாரிய கூட தொடர்றதுக்கு அனுமதிச்சாரு. சகைய வீட்டுக்குள்ள போனாரு, பரிசேயனுடைய வீட்டுக்குள்ள போனாரு, சதுசேயனுடைய வீட்டுக்குள்ள போனாரு, ஆயக்காரன் கிட்ட பேசினாரு, ஆசாரியன் கிட்ட பேசினாரு. யாரு கிட்ட பேசினாலும் அவர் வசனத்துல உறுதியா இருந்தார். அல்லேலூயா. வசனத்துல தான் உறுதியா இருந்தார் இயேசு கிறிஸ்து. எத்தனையோ ஒரு மனுஷங்க எப்படியோ கேள்வி கேட்டு அவருடைய வார்த்தையில குற்றம் கண்டுபிடிக்க வகை தேடின போதிலும் அவருடைய வாயின் வார்த்தையிலிருந்து ஒரு குற்றமும் கண்டுபிடிக்காத அளவுக்கு கிறிஸ்துவினுடைய ஊழியம் நிறைவாயிருந்தது. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, எவ்வளவு வசனத்தை, எவ்வளவு நீ வேதத்தை நேசிக்கிறியோ, எவ்வளவு வசனத்தை நீ தியானிக்கிறியோ, ஒருவனும் உன்னை வஞ்சிக்க முடியாது. அல்லேலூயா. யாக்கோபு 1:22 சொல்லுகிறது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திரு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று. வசனத்தை கேட்கிறவன் கிடையாது கிறிஸ்தவன், வசனத்தின்படி செய்கிறவனே கிறிஸ்தவன். அல்லேலூயா, ஆமென். அப்பதாங்க சந்தோஷமா இருக்க முடியும். காசு பணம் இருந்துட்டா சந்தோஷமா இருக்கலான்ட்டு இந்த உலக மக்கள் நமக்கு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஆவி உனக்குள்ளே வந்துட்டாலுமே நீ சந்தோஷமா இருப்ப. என்ன ஆராதிச்சுக்கினே உயிரை விட்டு பாரு, மரித்தால நீ உயிரோடு எழுந்துப்ப, நீ சந்தோஷமா இருப்ப. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள கர்த்தர் உருவாக்கி பணத்தை கொடுத்தாரா? பணத்தை கொடுக்கல, வசனத்தை தான் கொடுத்தாரு. இதை செய், இதை செய்யாத. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இயேசு ஊழிய நாட்களிலே யோவான் 8:51 சொன்னார், ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பது இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. ஒரு மனுஷன் வசனத்தை கேட்கறதோடு நிறுத்திடக்கூடாது, அதை கை கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா. கை கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீட்டுக்குள்ள வசனத்தை மாட்டி வைக்கிறது கிடையாது, அது ஒரு பக்தி கிடையாது, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. யாரு வேணாலும் வசனம் போட வீட்டுல மாட்டலாம், ஆனா வசனத்தை கை கொண்டிக்கலான்னு பாருங்க வீட்டுக்குள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு ஒரு வசனத்தை மாட்டி வச்சா மனம் திரும்பிட்டீங்களா பாருங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான ஒரு வசனம் இருக்குன்னா விசுவாசத்தினாலே நீ போச்சு நிக்கிறியா? விசுவாசம் தான் உன்னை பிழைப்பூட்டுதான். பார்க்கணும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். நீ போக வேண்டிய வழி எல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு இருப்பார் சொன்னா அந்த வசனத்தின்படி நீ உன்னை ஒப்பு கொடுத்திருக்கணும். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீர்கள். எபேசியர் 6:8 ஆகிய வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாம கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அல்லேலூயா. பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது. 10 பேர் நம்மளை பார்க்கிறோம், 10 பேர் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்றோம், லைக் கொடுக்குறோம், 10 பேர் நம்மளை பார்த்து கை தட்டுறோம், அல்லேலூயா சொல்றோம். பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது. கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக மனப்பூர்வமாய், அல்லேலூயா, தேவனுடைய சித்தத்தின்படி நாம ஊழியம் செய்யணும். 8ஆம் வசனம் சொல்றது, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாதீங்க, கர்த்தருக்கென்று நல்மனதோடு நீங்க ஊழியம் செய்யுங்க. அப்பதான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா அந்த ஊழியம் நடக்கும். சில ஊழியக்காரங்க உண்மையை மறைச்சு பிரசங்கம் பண்றாங்க, சில ஊழியக்காரங்க உண்மையை சொல்லி அவமானப்படுறாங்க. நான் சொல்றது புரியுதா? இயேசு உண்மையை சொல்லி சத்துருவானார். இயேசு உண்மையை சொல்லி ஜனங்களுக்கு சத்துருவானார். சில ஊழியக்காரங்க உண்மையை சொல்லி ஜனங்களுக்கு ஆகாத ஊழியக்காரங்களா போறாங்க. சில ஊழியக்காரங்க உண்மையை மறைச்சு தனக்கு பேர் பிரஸ்தாபம் வரணும்ட்டு தேவ ரகசியங்களே மூடி மறைச்சு ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க, ஜனங்களாக நம்புறாங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழிகாட்டணும், ஊழியம் செய்யறதுக்கு வழிகாட்டணும், சிலுவை சுமத்துக்கிறதுக்கு வழிகாட்டணும். அல்லேலூயா. கர்த்தரோடு ஜனங்க இணையத்துக்கு வழிகாட்டணும். சபைன்னா என்னன்னு தெரியணும், ஜனங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும் ஊழியக்காரங்க.
அடுத்ததாக யோவான் 15:12 நீங்க வாசிக்கும் போது இயேசு சொல்றாரு, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது. இந்த அன்பு செலுத்தி பாருங்க, கிறிஸ்துவ போல நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. காலையில எழுந்து இங்க பாக்குற மனுஷனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மா சிரிச்ச முகத்தோடு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. சும்மா அப்படி சொல்லி பாருங்க, அந்த அன்பு வெளிப்படும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த கல்லான இருதய கரையும், கர்த்தரை தேடுவோம். அல்லேலூயா. அப்படியே முறைச்சிக்கினே வந்துட்டா ஒன்றும் நடக்காது. இயேசு உங்க மேல அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பா இருக்கணும். அந்த அன்பை நீங்க கொடுக்கும் போதுதான் சந்தோஷமா இருப்பீங்க. நீங்களும் உங்களை சார்ந்தவங்களே சந்தோஷமா வச்சுப்பீங்க. ஏன்னா ரோமர் 15:7 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க. சந்தோஷமா இருப்பீங்க. யாரையும் சத்ருவா பார்க்க கூடாது, யாரையும் வேணான்னு சொல்லாதீங்க. இயேசு எப்படி ஏற்றுக்கொண்டாரோ, நாம் பாவியா இருக்கும் போதே நம்ம ஏற்றுக்கொண்டார், அது போல நீங்களும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள பழகுங்க. உங்களால முடிஞ்சா நன்மை செய்யுங்க, கூடுமானால் யாவரோடு சமாதானமாக இருங்க. அல்லேலூயா. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துங்க. நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு நாம விரும்பினா சும்மாலாம் அது வந்துடாது. இந்த மாதிரியான காரியங்களை எல்லாத்தையும் செய்யும் போதுதான், ஆராதனை மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, வேத தியானத்தின் மூலமாக, ஊழியத்தின் மூலமாக, இப்படியெல்லாம் நம்ம செய்யும் போதுதான் சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நில்லுங்க, நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. எல்லாரும் எழுந்து praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உணவார, உம்மை நான் அறிந்து உணவார, உன் பாதம் ஓடி வந்தே, நான் உன் பாதம் ஓடி வந்தே, உன் பாதம் ஓடி வந்தே, நான் உன் பாதம் ஓடி வந்தே. ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே